என்னையா நீ பதவி கொடுப்பான்னு சொன்னா அவன் காதை பிடிச்சாக்கிறேன் நான் வரலன்னுச்சு. இங்க வா, எதுக்கு காதை எடுத்தாரு தெரியுமா? நீ தலைவர் ஆயிடுச்சுன்னா உன் தலையில மகுடம் வைப்பாங்க, கிரீடம். அது வைக்கும்போது காது இருந்தா இடைஞ்சலா இருக்கும், அதுக்காகத்தான் காதை எடுத்தாருன்னு சொல்ல நரி. சந்தோஷப்பட்டுருச்சு கழுதை. சரி, உண்மையிலேயே பதவி கொடுக்கத்தான் கூப்பிடுறாங்க. ரெண்டாவது முறையும் வந்துச்சு. ரெண்டாவது முறையும் சிங்கம் பாஞ்சிச்சு. கழுதை தப்பிச்சோட திரும்பிச்சு. கழுதையோட வால் அத்துக்கிடுச்சு. கழுதை வால் இல்லாம ஓடுது. பின்னால நரி ஓடி போய் என்னையா பொசுக்குன்னு ஓடியாந்துக்கிட்டு இருக்கேன். போப்பா, முதல்ல காதை பிடிச்சாத்தான் இப்போ வாழை பிடிச்சாக்கனா இனி என்ன உயிர் ஒன்று தான் இருக்கு, அதையும் விட சொல்றியான்னுச்சு. இங்கே வா, தலையில் காதை எடுத்தாருன்னு சொன்னா அது மாதிரி வாழை ஏன் எடுத்தாரு? நீ தலைவர் ஆயிடுச்சுன்னா உன்னை சிம்மாசனத்தில் உட்கார வைப்பாங்க, மகுடத்தில், அந்த சிம்மாசனத்தில். அப்படி சிம்மாசனத்தில் நீ உட்காரும் போது வாள் இருந்தா இடைஞ்சலா இருக்குல்ல, அதுக்காகத்தான் வாழை எடுத்தாருன்னு சொல்ல நம்பிருச்சு கழுத. ஏன்னா தலைவர் பதவி இல்லை, சும்மா கிடைக்குது. அப்போ மூணாவது தடவை வந்துச்சு. 2 தடவை தப்பிச்சு போன கழுதையை விட்டு வைக்குமா? மூணாவது தடவை சிங்கம் ஒரே அடி, கழுதை செத்து போச்சு. இப்போ சிங்கம் நரிக்கு உத்தரவு போடுது, தூக்கிட்டு போ, தோலை உரிச்சு சுத்தம்